57 அதனுடைய 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பொறாமை நிறைந்தவர்கள். ஒரு மனுஷனை எப்பொழுது வீழ்த்த வேண்டும், எப்பொழுது வீழ்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார். ஆண்டவர் உங்களை தாங்குகிற தகப்பனா இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, தள்ளுண்டு போகாதபடிக்கு, எடறி போகாதபடிக்கு, உங்க கால்கள் சறுக்கி நீங்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் வேலை ஸ்தலத்துல எத்தனை மனிதர்கள் உங்களை விழத்தட்டலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள், தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய தீமைகளோ மனிதனுடைய தீங்குகளோ ஒன்றும் உங்களுக்கு வாய்க்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் தமது கரத்தினாலே உங்களை தாங்குகிற தகப்பனா இருக்கிறார். உங்களை தாங்குகிற ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் உங்களை உள்ளங்கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறது. அந்த கரத்தின் நிழலினால் ஆண்டவர் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறார். உங்க பிரச்சனையில நீங்க விழுந்து போவதில்லை, போராட்டத்துல நீங்க விழுந்து போவதில்லை, நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க விழுந்து போவதில்லை, உங்க ஸ்தானத்தில் இருந்து நீங்க விழுந்து போவதில்லை, உங்க வேலை ஸ்தலத்தில் இருந்து நீங்க விழுந்து போவதில்லை, கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க விழுந்து போவதில்லை, பலவீனத்திலிருந்து நீங்க விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை தாங்குகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க விழுந்து போகாதபடிக்கு, தள்ளுண்டு போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கரத்தினாலே உங்களை அவர் பாதுகாக்கிற தகப்பனாயிருக்கிறார். சொந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அது உங்களை தாங்குகிறது, அது உங்களை தப்புவிக்கிறது. எதிரிகளிடமிருந்தும் தீய மனிதர்களிடத்திலிருந்தும் தீய சக்திகளிடத்திலிருந்தும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்குகிற தகப்பனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.